ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூல தி நைட் பேசஞ்சர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுள்ல அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஹாரர் சஸ்பென்ஸ் மூவியா வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோயின் ரெண்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லவராக இருப்பாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரீட் ஒன்றுக்கு போவாங்க. ஏன்னா அப்போ ஹீரோயினுக்கு பர்த்டே. இந்த ட்ரீட்டை கொண்டாடுறதுக்காக நடுக்கடலில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே நடுக்கடலில் போகிறாங்க. அப்படியே ஜாலியாக சரக்கடிச்சிட்டு ஹீரோயின் பார்ட்டியை கொண்டாடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அங்கே இன்னொரு அமானுஷமான விஷயம்லாம் நடக்குது. ஏன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கான், இன்னொரு கடலில் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு வழியாக பாடுபடுத்துகிறான். அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து தப்பிச்சு மறுபடியும் இன்னொரு பக்கம் போகிறாங்க. மறுபடியும் அங்கே ஒரு பிரச்சனை, இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு. இப்போ இறுதியில் அவங்க எல்லோரும் உயிரோடு வந்து திரும்பினாங்களா இல்லையா, ஹீரோயின் இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாசன் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி உலக நல்லாவே வந்திருக்கு. அவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ்லாம் உலக நல்லாவே இருக்குது. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப்ல உலக நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ட்ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே படத்தோடைய பிஜிஎம் மியூசிக் பொறுத்தளவுக்கு உலக நல்லாவே வந்திருக்கு. சினிமோட்டோகிராஃபிக் அந்த நடுக்கடல் ஆழ்கடல் அப்படி இப்படின்ட்டு ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ல எதுவும் இல்லை. அந்த படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஆஃப் தான் நிறைய சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இவங்க அந்த ஒவ்வொரு வில்லன்ட்டையும் மாட்டுவாங்க. அப்போ வந்து சாதாரணமாக இருக்கு, படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நமக்குள்ள அந்த கனெக்டிவிட்டியே இல்லை, எமோஷனல்லாம் அந்தளவுக்கு இல்லை. இவங்க ஹாரர் மூவின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸும் இதில் புகுத்தவே இல்லை. அதே மாதிரி ட்விஸ்ட்டுன்ட்டு இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லவே இல்லை, ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். கிளைமாக்ஸ் அதே மாதிரி ஒரு முக்கியமான சப்பையான ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி படத்துடைய ஃபைட் சீக்வன்ஸ், இந்த ஃபைட் அந்தளவுக்கு இல்லை, ஒரு சுமாராக தான் இருக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப நிறைய சீன்ஸில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்கிற ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.